जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால பிறவி பயனை தரக்கூடிய ஷிரடி மண்ணினுடைய மகத்துவத்தை நம்ம அனுபவிக்க இருக்கோம். லிங்க் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிட்டு, அதனால் திரும்பவும் ஒரு புதுசாக லிங்க் போட்டு இப்போ இந்த லைவை அடியன் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லிங்க் இப்போ ஒர்க் ஆகலை, அது தெரிஞ்சு போயிட்டு, அதனாலும் உங்களுக்கு இப்போ திருப்பியும் இது அமுச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கு நாள் ரொம்ப உயர்ந்த நன்னாள். இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த பிறவியினுடைய நோக்கத்தை ஒரு பெரியதான நாயனார் பெற்றார். அந்த நாயனார் பேர் என்னன்னா சோமாசி மாரநாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோமாசி மாரநாயனருடைய சேத்திரம் இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான். அம்பர், அதாவது அம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு முன்னாடி கோவில் திருமாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். இன்னைக்கு அந்த அந்த ஊரில் பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமாசி மார நாயனார் சோமயாக பெருவிழா வருஷா வருஷம் வைகாசி மாதத்தில் பண்ணுவார். அந்த சோமாசி யாகம் இன்னைக்கு தான் நடந்தது, இப்போ முடிஞ்சிட்டு. அப்படி அந்த சோமாசி மார நாயனாருக்கு ஒரு பெரிய ஆசை, நான் பண்ணக்கூடிய இந்த யாகத்துக்கு எம்பெருமான் எழுந்தருள பண்ணணும், நேராக சுவாமியே வரணும், அந்த ஆவிர், அதாவது இந்த ஆகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆகுதியை சுவாமியை தன் கையால் வாங்கிக்கணும், நேரடியாக பெற்றுக்கணுங்கிறது அவருடைய ஒரு ஆசை. அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுன்றதுக்காக திருவாரூரில் இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் தூதுவலைன்னு ஒரு இலை இருக்குது தெரியுங்களா, தூதுவலை. அந்த தூதுவலைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சாப்பாடு கொடுத்து டேஸ்ட் கொடுத்துட்டார் நம்ம சோமாசி மார நாயனார். அப்படி அந்த நாயனார் கொடுக்கும் பொழுது அவருக்கு டேஸ்ட் நாக்கில் ஏறிட்டு கொஞ்ச நாள் அந்த கீரை கிடைக்கல. யார் எனக்கு இவ்வளோ நாளாக கொடுத்ததுன்னு கேட்க போக இந்த சோமாசி மார நாயனார் தான் சொல்ல போக, அப்புறம் சோமாசி மார நாயனார் காரணம் இல்லாமல் நீங்கள் எனக்கு இந்த தூதுவலையை கொடுக்கல, என்ன காரணம் இந்த அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு மாதிரி இந்த யாகம் ஒன்று பண்ண போகிறோம், சோமா யாகம் வைகாசி மாதத்தில், அந்த யாகத்துக்கு எம்பெருமானே நேரடியாக வரணும், ஏன்னா நீங்கள் சுவாமிகிட்ட நல்லா பேசுகிறீங்க, நேரடியாக பேசுகிறீங்க, ஏன்னா சுவாமி உங்களுக்கு தோழனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது, சரி நான் சுவாமிகிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும் பொழுது சுவாமியும் திருவாரூர்லேருந்து இந்த திருமாலம்னு சொல்லக்கூடிய ஊருக்கு இந்த யாகத்தை பார்த்து அந்த யாகத்தை முடிவு நிலை அந்த ஆகுதியை பெற்றுக்கொள்றதா சொல்லிட்டார், வாக்கு கொடுத்துட்டார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரோ இந்த சோமாசி மார நாயனாருக்கு சுவாமி யாகத்தினுடைய முடிவில் வருவார் அப்படின்றதை சொல்லி முடிச்சிட்டார். அன்னைக்கு கோலாகலமா அந்த அம்பர்னு சொல்லக்கூடிய ஊருக்கு முன்னாடி திருமாலம் கிராமமே ரொம்ப கோலாகலமா அந்த சோம யாகத்தை ரொம்ப பிரம்மாண்டமான விஸ்தாரமாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பூர்ணாகுதி கொடுக்கக்கூடிய நேரம், அப்படி கொடுக்குற நிலையில் யாருமே வரல. சுவாமி வருவாரோன்ற மாதிரி இந்த ஊர் மக்களும் சரி, அந்த யாகங்கள் பண்ணக்கூடிய பிராமணர்கள் சோமாசி மரணா எல்லாம் தவிச்சு போயிட்டாங்க. அப்படி தவிச்சு போகும் பொழுது ஒரு பெரிய பட்டாளம் ஒன்று வருது தாரத்தப்பட்டையோட. அந்த வரவர் பார்த்தீங்கன்னா கல் குடிச்சிட்டு வர மாதிரி 4 நாயை தோளில் தூக்கி போட்டு வர மாதிரி, அதாவது தாரத்தப்பட்ட பறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பறையெல்லாம் அடிச்சுட்டு வராங்க, ரொம்ப கோலாகலமாக வராங்க அவங்க பாஷையில். ரெண்டாவது அந்த ஐயாவுடைய சம்சாரி பார்த்தீங்கன்னா கல்லுன்னு சாராய குடம்னு சொல்லுவாங்கள்ல, அதை தலையில் இடுப்பில் சுமந்துக்கிட்டு அந்த பொம்நாட்டி வரா.
பின்னாடி வரவங்கள தாரத்தப்பட்டையோட ஓஹோ ஆகான்னு பாடிக்கிட்டு எல்லாரும் வராங்க, கூத்தடிச்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, கூத்தாடியா. அந்த மாதிரி கூத்தாடியா இந்த குரூப் வரும் பொழுது நேரா அவங்க அந்த சோமயாக நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வரதை பார்த்த அந்த பிராமணர்கள்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டாங்க. இந்த ஆளுங்க வந்து யாகத்தை கெடுத்துருவானுங்க போல் இருக்கேன்னு உள்ள வந்து பயந்துகிட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. அப்ப சோமாசி மாரநாயனார் மட்டும் நல்லா கூர்ந்து பார்ப்பார், இந்த பட்டாளம் சாதாரணமானதா இல்லையே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய ஞான திருஷ்டியில வந்திருக்கிறது ஈஸ்வரன் தான். அம்பாள் வந்திருக்கா, பூதகணங்கள் சேதகணங்கள் எல்லா கணங்களும் இந்த படையோட திரண்டு வந்திருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு நேரா ஓடி போய் அந்த ஒரு பார்க்கறதுக்கே ஒரு ஒரு வேற விதமான சொருப்பத்தோட இருக்கக்கூடிய காலில் போய் உழுறார். நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போயிட்டு தயவு பண்ணி உங்களுடைய உண்மையான தரிசனத்தை கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையான தரிசனத்தை கொடுத்து அந்த சோமயாகத்தினுடைய அந்த பிராணாகுதி ஆகுதி அந்த ஆகுதிய நேரா வந்து என்ன பண்றார் அப்படின்னா சோமாசி மாரநாயனார் நேரா கொண்டு போய் சுவாமிகிட்ட கொடுக்க சுவாமி வாங்கிக்கிட்டாராம். அப்படி சோமாசி மாரநாயனருக்கு அவருடைய பிறவி பயனை தந்த நாள் இன்று. அப்படி இந்த பிறவி பயன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பிறவி பயன்னா என்ன அப்படின்னா, ஒரு மாமரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த மாமரம் யாரோ நடுறாங்கன்னு வைங்களேன், பகவானே நட்டு வச்சான்னு வைங்க, நல்லா வளருது, கிளையெல்லாம் நல்லா வளருது. காலம் கனியும் பொழுது நல்லா இனிப்பான புளிப்பான பிஞ்சான அதாவது இந்த மாங்காய் அந்த ஒட்டு மாங்காய், அப்புறம் என்ன பழங்கள், இந்த விதவிதமா கொடுக்குது, விதவிதமான ரகரகமா கொடுக்குது அந்த மாமரம். அது எத்தனை வருஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா வருஷா வருஷம் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த ஒரு மாமரம் அதனுடைய கடமையை கரெக்டா செய்யுது. ஒரு எலுமிச்சை பழ மரமும் முள்ளாதான் இருக்கும், கிட்ட போனா குத்தும், ஆனா அது கொடுக்கறதோ ஒரு எலுமிச்சை பழமா அது கொடுக்குது. ஒரு ஆப்பிள் தோட்டம், ஒரு திராட்சை தோட்டம், ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு கொடியா இருக்கட்டும், அது பெரிய பெரிய மரங்களா இருக்கட்டும், நம்ம போகும்போது நிழல் தரதா இருக்கட்டும், அது அதனுடைய கடமைகளை கரெக்டா செய்து அது பிறவி எடுத்ததனுடைய காரியத்தை அது கரெக்டா பண்ணுது. ஒரு பெரிய தென்னை மரம் இருக்குன்னா இளநீரா கொடுக்குது, அடுத்து என்ன தேங்காயா கொடுக்குது, அப்புறம் என்ன ஒரு மட்டை கீழே விழுந்தா அந்த மட்டையை உரிச்சு நம்ம என்ன பண்றோம், விளக்க மரம் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன அந்த தேங்காயோட அந்த குருத்தை கூட சாப்பிடலாம். அப்புறம் என்ன தேங்காய் மரம், அந்த தென்னை மரம் கீழே விழுந்துட்டா அதையும் கூட பயன்படுத்திக்கிறோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனும், இந்த பகவானால படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் அது அதனுடைய பிறவி கடமையிலேருந்து எதுவும் மீறுறதில்லை. ஆனா ஒருத்த மட்டும் மீறான், யாருன்னா அந்த மனுஷன் மட்டும்தான் அந்த பிறவி பயனை அடையாமலேயே பிறந்து இறந்துன்ற மாதிரி இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்குள்ள சுத்திக்கிட்டே அடியும் உதையும் வாங்கிட்டு காலம் முழுக்க கண்ணீரோடையும் பகவானை தீட்டிக்கிட்டும் அப்படியே தான் வாழ்றான். புரியுதுங்களா? ஆகையினால அப்ப எதுதான் இந்த மனுஷனுடைய ஒரு பிறவி பயன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முக்தி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, மோக்ஷம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, மரணம்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், அது மரணமே இல்லை. இந்த மோக்ஷம்னா என்ன, முக்தினா என்ன அப்படின்னா, நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம யாரு, அதாவது நான் யார், நான் எங்கிருந்து வந்திருக்கேன், நான் எங்கிருந்து வந்தேன், அம்மா அப்பாட்டேருந்து வந்தேன், அந்த அம்மா அப்பா யார்ட்டேருந்து வந்தாங்க, அவங்க அம்மா அப்பாட்டேருந்து வந்தாங்க, இப்படியே ஒன்னொன்னா போனா எது எண்டு ஒண்ணுமே புரியாது இல்லையா? அப்ப ஏன் ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நம்ம வந்தோம், ஏன் நம்ம கரெக்டா 10 மாசம் கழிச்சு பகவான் வந்து அடிச்சு வெளில திறத்துறார். நீ பிறந்த உடனே ஐயோ நம்ம குழந்தை பசிக்குமேன்றதுக்காக அந்த தாய்ப்பாலுடைய மடியில இருந்து அழகா பால் சுரக்குது. அந்த பால் சுரக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை! அந்த பகவானுடைய கருணையே தாயினுடைய ஸ்தனத்திலிருந்து பாலா ஊற்றெடுத்து பகவானால படைக்கப்பட்ட குழந்தைய அது ரட்சிக்குது. அப்படின்னா பகவானுக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை! அந்த கருணை எண்ணி பார்க்கறதே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு அம்மாவெல்லாம் கொண்டு போய் ஆசிரமத்தை கொண்டு போய் விட்டுறது, அம்மாவை ஏற்றி பேசுறது, அம்மாவை திட்டுறது,
அம்மா ஒரு நம்மளை பெற்றெடுத்தவளை வந்து எப்படிலாம் பேசக்கூடாதா, பேசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பல அம்மாமார்கள் அப்படிதான் நடந்துக்கிறாங்க, வேற வழி இல்லை. அப்படி பார்த்து பார்த்து ரட்சணை பண்ணி நம்ம அம்மா அப்பாவை காட்டிலும் உண்மையான அம்மா அப்பா மேல இருக்காங்க. யாரு அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன்னு சொல்லலாம், பார்வதி பரமேஸ்வரன் சொல்லலாம், சரஸ்வதி பிரம்மா அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் காட்டிலும் பூமாதேவி தான் நம்மளை ரட்சணை பண்றா. இந்த பூமாதேவி இருக்கா இல்லையா, எவ்வளவு கருணாமயி அந்த தேவி, அந்த அம்பாள். அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் பிறந்தோம், எதுக்காக வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதனுடைய அந்த அர்த்தத்தையே நம்ம எல்லாரும் அடியோட மறந்துடுறோம். அப்படி அடியோடு மறக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயோ நம்மளுடைய முன்னோர்களுடைய புண்ணியத்தினாலேயோ யாரோ ஒரு மகான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ட்ராகிறார், பாபா என்ட்ராகிறார்களே அந்த மாதிரி. அப்படி என்ட்ராகும் பொழுது நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய நடத்தையில, நம்மளுடைய செயல்பாடுகள்ல, நம்மளுடைய பேச்சுகள்ல, நம்மளுடைய தோற்றத்துல பலவிதமான பரிமாண மாற்றங்களை அந்த குரு உருவாக்குறார். அதாவது பாபா நம்மளுடைய வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடி இருந்த ஆள் வேற. பாபா நம்மளுடைய வாழ்க்கையில என்ட்ராகி அவர் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனுடைய விளைவா பலவிதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுதோ இல்லையோ, உள்ளுக்குள்ள மன மாற்றங்கள் ஏற்படுது. தப்பு பண்றவன் தப்பு பண்ணாம பாபா பார்க்கிறார், தப்பு பண்ணக்கூடாது, பாபா பார்க்கிறார், பொய் சொல்லக்கூடாது, பாபா பார்க்கிறாருன்ற அந்த அந்த ரீதிக்குள்ள வந்து பாபான்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட ஒட்டிக்கிறானே, அப்படி ஒட்டிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு தப்பு பண்ணணும்னு நினைச்ச அந்த மனசு தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்கு அதுவே கத்து கொடுத்து, ஒரு பொய் சொல்லணும்னாலும் பயந்துகிட்டு பாபாக்கு எல்லாம் தெரியுமே, அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்ற ஒரு பய பக்தியை உண்டாக்கி நம்மளை அறியாமலேயே ஒரு நல்ல பாதை கழிச்சிட்டு போறாருல, அந்த பாதை தான் மோட்ச பாதை அப்படின்னு அர்த்தம். மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வள்ளல் பெருமான் சொல்றது. மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஞானிகளுடைய நிலை. அதாவது இந்த உடல் இருக்கும் பொழுது ரமண மகரிஷி நம்மள மாதிரி தோற்றம் கொண்டவர் தான் கோமணத்தை கட்டிட்டு இருக்கார். சாய்நாதர் நம்மள மாதிரி தோற்றம் கொண்டதான், அவருக்கும் கண் இருக்கு, காது இருக்கு. ஆனா அவர் மனுஷங்க மாதிரி இல்ல, வேறுபட்ட உருவம்ன்றது நமக்கு தெரியுது. ஆனா அந்த மனுஷ ஸ்வரூபத்துல வந்திருக்காரு. தெய்வம் மனுஷ ஸ்வரூபேனே அப்படி சொல்லக்கூடிய, அதாவது தெய்வம் மனுஷ ஸ்வரூபத்துல வந்துதான் நம்மளை ரட்சணை பண்ணோம். வேற எதுவும் பண்ண முடியாது. வேற எந்த ஸ்வரூபத்துல வந்தா நம்ம பயந்துருவோம். பேய் உருவத்துல வந்தா பயந்துருவோம், மாடு ஜீவராசிகள் ரூபத்துல வந்தா பயந்துடுறோம். அப்ப நம்மள மாதிரியே உருவத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ட்ராகி நம்மளை அறியாமலேயே நல்ல பாதையில திசை திருப்புறாரு பாத்தீங்களா, அதுதான். இப்ப இந்த மோட்சம் முக்தி அப்படின்னா அது வாழும் பொழுதே நம்ம இல்லாம போயிடுறது. இந்த ரமண மகரிஷி, சாய்நாதர், ராகவேந்திர சுவாமிகள், கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள், இவங்களை போல மகான்களுடைய நிலை எத்தகைய நிலையோ அதே நிலை நமக்கு. அதுதான் உடலோடு வாழும் பொழுதே மோட்சம் பெற்ற நிலை, முக்தியை அடைந்த நிலை. அது சில பேருக்கு வாழும் பொழுதே இதே உடம்புல கிடைக்கும், பல பேருக்கு உடம்ப விட்டதுக்கு அப்புறம் கிடைக்கும், உடம்ப விட்டதுக்கு அப்புறம் கிடைக்கும். இது யார் கையில இருக்கு? இந்த மோட்சம் அடைகிறது யார் கையில இருக்கு? யார் நமக்கு மோட்சம் கொடுப்பா? அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை யார் கொடுப்பா? அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை, உயர்ந்த ஒரு பேரானந்த நிலையை யார் கொடுப்பா அப்படின்னா குரு மட்டும்தான் கொடுக்க முடியும். பாண்டுரங்கன் சொல்றார், சாட்சாத் பாண்டுரங்கன் ஒரு உபதேசத்துல சத்குருநாதர் வந்து இவனுக்கு மோட்சம் கொடுக்கலான்னு சொன்னாதான் மோட்சம் கிடைக்குமா. புரியுதுங்களா? சத்குரு வந்து இவனுக்கு மோட்சம் கொடுக்கலான்னு டிக்ளர், ஒரு முத்திரை குத்துனாதான் அவனுக்கு மோட்சமா, இல்லைன்னா மோட்சம் கிடையாதான். அப்படின்னா நம்ம வந்து யார அதிகமா அண்டி வாழணுமோ அவரை அண்டி வாழாம எதையோ அண்டி வாழ்றோம். எதையோ காசுக்காக, பணத்துக்காக, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக. நமக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா 3 வேளை சாப்பிடணும்,
படுத்து உறங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அப்புறம் என்ன சுகபோகத்தை நல்லா அனுபவிக்கணும். ஆனால் சுவாமி நமக்கு எல்லாருக்கும் இதை கொடுத்துருக்கார், கொடுத்தாலும் பத்தலை. அதனால தான் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனால் கொடுத்ததை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. நம்ம கொடுத்ததை பற்றி எதையும் யோசிக்கிறதே கிடையாது. இந்த உலகத்திலேயே உயர்ந்ததான விஷயம் என்ன அப்படின்னா ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை. அந்த நிலை தான், அந்த நிலையை அடையறதுக்கு தான் இந்த மனுஷ பிறவி. ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா மேல ரொம்ப பிரியம், அப்பா இறந்துட்டார், அம்மா மட்டும்தான். அந்த அம்மாவுடைய ஆசையெல்லாம் அந்த பையன் நிறைவேற்றி வச்சான். அப்படி நிறைவேற்றி வைக்கும்போது அந்த அம்மாவுக்கு இன்னொரு ஆசை, டே கண்ணா, நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குடா, அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு என்ன கூட்டு போறியாடான்னு கேட்டிருக்கு. நான் கூட்டு போறேமான்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டியில, மாடு இல்லை இவன் தான் மாடுங்க, அம்மாவை உட்கார வச்சு இவன் அழகா இழுத்துக்கிட்டு போறான். இழுத்துட்டு போய் அந்த கோவில்ல கொண்டு போய் விட்டு இவன் வெளில நிக்கிறான். யார்? அவன் கோயிலுக்கு உள்ள அவர் கூட வரல, அவன் வெளில நிக்கிறான். அந்த அம்மா அந்த காமாட்சி அம்பாளை பார்த்து, அம்மா இப்படி ஒரு புள்ளையை நீ எனக்கு கொடுத்துருக்கியே, இதுக்கு நான் என்னம்மா உனக்கு பண்ண போறேன், அந்த புள்ள நல்லா இருக்கணும் அம்மா, உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு வரம், எனக்கு என்னை பத்தி நான் உங்ககிட்ட எதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கல, ஆனா அந்த பையன் இந்த உலகத்துல எது ரொம்ப உயர்ந்ததோ அதை நீ அவனுக்கு கொடுமா அப்படின்னு சொன்னாலாம். அடுத்த நிமிஷம் அந்த பையன் இறந்துட்டான், போச்சு. என்னன்னு பார்த்தா மோட்சம். அடுத்த செகண்ட் இந்த உடம்பை விடுறது தான் மோட்சங்கிறது கிடையாது. இந்த உடம்பை விட்ட பிறகும் நம்ம நித்தியமா வாழக்கூடிய ஒரு நிலை. எப்படின்னா பெரிய பெரிய யோகிகளுடைய நிலை, பெரிய பெரிய ஞானிகளுடைய நிலை, பெரிய பெரிய உயர்ந்ததான சாதுக்கள் எத்தகைய நிலை கொண்டு பகவானோடு ஒன்று கலந்து பகவானோடு கலந்து இருக்காங்களோ, அதாவது எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வமும் ஒண்ணுதான், எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தெய்வம் ஒண்ணுதான், சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் ஒண்ணுதான், பூமாதேவி, பஞ்சமகா பூதம், சந்திரன், சர்வத்திலும் இருக்கக்கூடிய ஒரே சொரூபத்து கூட இந்த ஜீவன் கலந்துட்டா எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்குமா இருக்காதா? ஆனந்தமா இருக்குமா இருக்காதா? ஆனா அப்படி கலக்கிறதுக்கு நமக்கு அந்த ஞானமோ ஒரு பக்குவமோ இல்ல ஒரு ஆசையோ ஒரு பாவமோ எதுவுமே இல்லை. அதனால நமக்கு அதை பார்த்தா பயமா இருக்கு, மரணத்தை பார்த்தா பயமா இருக்கு. மரணம்ங்கிறது பெரிய வரம், அது எப்ப வேணாலும் நம்ம வாழ்க்கையில வரலாம். அதை ஏத்துக்கக்கூடிய சத்திய பாவனை நம்ம கிட்ட கிடையாது. பயப்படுறோம், அதை பார்த்து பயப்படுறோம். ஆனா வாசத்துல அது நல்லதுன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பிறக்கிறோம் இறக்குறோம், பிறக்கிறதுல இருந்து இறக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா நாடகம் தான். பிறக்கிறதுல இருந்து நடக்கிறது நம்ம லைஃப்ல நாடகம் தான் நடந்துட்டு இருக்கே தவிர எதுவுமே இங்க உண்மை இல்லைங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எதுவுமே உண்மை இல்லை. நைட்டு தூங்குறோம், தூங்கும்போது நீ பெருசா இதெல்லாம் நினைச்சியோ அதெல்லாம் அவன் கூட இருக்கா? நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கன்னு உனக்கு தெரியுமா? பாம்பு மேலே ஏறி போனா தெரியுமா? நீ எப்படி படுத்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? உன் புருஷனோ புள்ளையோ நீ சேர்த்து வச்ச சொத்தோ ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் ஏதோ ஒரு இடத்துல இடம் வாங்கி வச்சிருக்க அந்த இடமோ பேங்க்ல நகை நட்டு வச்சு அந்த நகை நட்டோ எதுவும் கூட இருக்கு? ஒண்ணுமே இல்லையேப்பா. அப்ப விழிப்புன்ற ஒரு நிலை வரும் பொழுதுதான் உலகம், நம்ம வீட்டுல இப்படி படுத்திருக்கோம், பொண்டாட்டி இப்படி படுத்திருக்காங்க, பிள்ளைங்க அங்க படுத்திருக்காங்க, நம்ம நிலம் அங்க இருக்கு, அடுத்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப தூங்கும் போது எத்தகைய நிலையில இருக்கோமோ எதுவுமே அற்ற மனசு கிடையாது, எண்ணங்கள் சுத்தமா கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது, இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஒன்றை தவிர. அந்த ஒன்று எதுங்கிறது தான் கேள்வி. புரியுதுங்களா? அந்த அந்த ஒன்று தான் நம்ம. அந்த நம்ம தான் நான் யாருன்ற கேள்வியே. அத தூங்கும்போது அப்படி இருக்கக்கூடிய நிலையில விழிப்பு நிலையிலையும் அப்படி இருக்க கத்துக்கணும். அது ரொம்ப விஷயம். அது அந்த விஷயத்தெல்லாம் கத்து கொடுக்கறது தான் சத்குருநாதருடைய ஒரு பெரியதான கிருபை. சரிங்களா? அந்த முக்தி மோட்சன்றது தான் இந்த மனுஷ பிறவி எடுத்ததனுடைய ஒரு பெரியதான லட்சியம். நம்முடைய லட்சியம்லாம் என்ன இருக்குன்னா வீடு கட்டுறது தான் லட்சியம், பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் லட்சியம். அடுத்து வேற என்ன? ஏதேதோ லட்சியமா இருக்கு.
ஒரு கார் வாங்குறது ஒரு லட்சியம், ஒரு வண்டி வாங்குறது ஒரு லட்சியம். இந்த லட்சியம்லாம் நம்ம கூட இருக்குமா, கூட வருமா போகுமானா தெரியாது, எதுவுமே வராது, எதுவுமே லட்சியமே கிடையாது. லட்சியம் இல்லாத வாழ்க்கையே இல்லையே. ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறா, லட்சியமா கொண்டு படிக்கிறா, உள்ளுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு, படிக்கிறா, கை நிறைய சம்பளம் வாங்குறா, நிறையா சொந்தத்துக்கு பந்தத்துக்கு மனைவிக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய செய்கிறா. ஆனால் அவள் கண்டது என்ன, ஒன்றுமே இல்லையே. மனசில் நிம்மதி இருக்கா, நிம்மதி இல்லையே. ஆனந்தமாக வாழ்கிறாளா, ஆனந்தமாக எங்கே வாழ்கிறது? இந்த உலகம் வாழ விட்டுருமா? சுற்றி இருக்கிறவங்க வாழ விட்டுருவாங்களா? விடாது. நம்ம கர்மா தான் விடாது இல்லையா? ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள், அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி 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 இப்படி தான் வைக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஸ்பீட் பிரேக் வந்து பெரிய இடி தலையில் விழும், பெரிய இடி தலையில் வந்து விழும். அப்படி தான் போன வாரம் இங்கே ஒரு ஊரில் பாபா கோயில், அந்த பாபா கோயில் நிர்வாகி ஒரு ஐயா அம்மா, அந்த அம்மாவை வந்து அந்த ஐயா மதுரைக்கு பஸ் ஏற்றி விட்டார். மதுரைக்கு பஸ் ஏற்றி நீ போயிட்டு வா, இங்கே போகிறேன்னாக்காங்க, மீனாட்சி அவங்களுக்கு போகிறேன்னாங்க போல் இருக்கு, ஏதோ போயிருக்காங்க. கிளப்பி விட்டுட்டு விடிய காலம் 4 மணிக்கு அவர் ஃபோன் பண்ணியிருக்கார் மனைவிக்கு, இறங்கிட்டியாமா, அடுத்து எங்கம்மா போகிற, இது பண்ணி விசாரிச்சிருக்கார். அப்புறம் என்ன, வீட்டு வாசல்ல தானே தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டிருக்கார். பால் வாங்க பாத்திரத்தை வெளில கொண்டு போய் வச்சிருக்கார். வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தார், அப்படியே போயிட்டார். இதான் வாழ்க்கை, வெரி சிம்பிள். அப்படியே போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக், முடிஞ்சது கதை. என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை பாருங்க. அதாவது அந்த அம்மாவை அமுச்சு விட்டார். அந்த அம்மா கூட இல்லை, அந்த அம்மா மதுரையில் இருந்திருக்கு. அப்புறம் தான் விஷயம் சொல்லி, அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்தாங்க. அடியெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் அந்த ஐயாவை பார்த்து மாலை வாங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். சொல்றது எதுக்குன்னா, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. வாழும் பொழுது நீ எதை அடையணுமோ, எதை உன்னுடைய லட்சியமாக கொள்ளணுமோ, அந்த லட்சியத்தை மறந்து நீ வாழ்ந்தீன்னா இந்த பிறவியே வேஸ்ட்டுப்பா, இந்த பிறவியே வேஸ்ட்டாக போயிடும். பட்டினத்தார் ஒரு முறை அங்கங்கே சுற்றுறது ஆளுவர். அப்படி ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு 10 பேர் அழுகுறாங்க. இவர் போக வேண்டியதானே எங்கேயாவது, நேராக அந்த இறந்து போன வீட்டுக்கு போய் 10 பேரோட 11 ஆளா இவர் உட்காந்து இவரும் அழுகுறார். இவரை பற்றி அந்த 10 பேருக்கும் தெரியும், அழுகுறவங்க எல்லாருக்கும் தெரியும். சாமி, நீங்கள் உயர்ந்த ஞானியாச்சே, சிவப்படுத்த பலமாச்சே, நீங்களுமா இங்கே கூட சேர்ந்து அழுகணும் அப்படின்னதுக்கு பட்டினத்தார் சொன்னார்னா என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் இந்த இவன் போயிட்டான்னு அழுகுறீங்க, நீங்களாம் போறீங்களேன்னு அழுகுறேன்னாராம். இவெல்லாம் இந்த ஆள் செத்து போயிட்டான்னு நீங்கள் 10 பேர் அழுவுறீங்க. ஆனால் நான் எதுக்கு தெரியுமா அழுவுறேன், இந்த மனுஷ பிறவி கிடைச்சும் எதை நீ வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொள்ளணுமோ அதை கொள்ளாமல் காலைல ஏந்திரிக்கிறது, நல்லா சாப்பிட்றது, ஓடி ஆடி வேலை செய்கிறது, சம்பாத்தியமாக்குறது, அதை வாங்கி சேர்த்து வச்சு அதுவும் எவனோ திருடிட்டு போயிடுறது, அல்லது ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அல்லது வக்கீல் செலவுக்கு போகிறது, வாழ்க்கையில் நித்தியமாக நிரந்தரமாக எதுவுமே இல்லாதபடி வாழ்கிறது, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போயிடுறது. இதுதான் வாழ்க்கையா? இதுக்காகத்தான் பகவான் உனக்கு இந்த மனுஷ பிறவியை கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இல்லாமல் ஒரே ஷார்ட்டாக முடிச்சிட்டார். என்னன்னா, மனுஷனாக பிறந்து எதை அடையணுமோ, எதை லட்சியமாக கொள்ளணுமோ அதை அடையாமல், அதை பெறாமல் இந்த ஜீவன் போயிட்டு, அதனால நான் அழலை, நீங்க எல்லாரும் இதே மாதிரி போயிடுவீங்களோன்னு நினைச்சு அழறன்னாராம். அப்ப மகான்கள் எல்லாருமே இதுக்கு வருத்தப்படுறாங்க. இப்ப வர விஷயத்துக்கு, பாபா சாயி சச்சரிதத்துல பிரம்மஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் வரும். அதுல ஒரு ஆள் வந்து பாபாட்ட வந்து பிரம்மஞான உபதேசம் கேட்கிறார். பாபா, பிரம்மஞானம் உங்களுக்கு தெரியுமாமே, அந்த உபதேசம் பண்ணுவீங்களாமே, எனக்கு உபதேசம் பண்ணுங்க பாபா, நான் ரொம்ப தவிச்சு வந்திருக்கேன், அதுவும் பல மடங்கு பயணம் பண்ணி வந்திருக்கேன், உடம்பெல்லாம் கலப்பா இருக்கு பாபான்னு இருக்கார். இப்போ பாபா என்ன தெரியுமா சொன்னாராம், ஆஹா என்ன மாதிரி பக்தன் நீ, என்கிட்ட வரவங்க எல்லாம் செல்வம் கொடு, பேர் கொடு, புகழ் கொடு, என் பொண்ணுக்கு நல்ல படிப்பு கொடு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், சுயநலவாதிகளாக வராங்க என்கிட்ட. ஆனால் நீ வந்திருக்கியே பிரம்மஞானம் கேட்டு, எவ்வளோ உயரியதான விஷயம் தெரியுமா,
உன்ன மாதிரி ஆளதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாபாவே வருத்தப்பட்டு சொல்றார். அதுல கிண்டலும் இருக்கு. ஏன் அப்படின்னா, வந்தவன் கோடீஸ்வரர் லட்சாதிபதி, அவன் மனசுல நிறைய ஆசைகள் உண்டு, அவன் மனசுல நிறைய ஏக்கங்கள் உண்டு. எதுனா உலக விஷயத்துல, ஆன்மீக விஷயத்துல துளியும் நாட்டம் இல்லை. ஆன்மீக விஷயத்துல துளியும் கொஞ்சம் கூட நாட்டம் சுத்தமா இல்லை அவருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் யாரோ ஒருத்தன் எவனோ சொன்னதுக்காக பிரம்மஞானத்தை கேட்டு பாபாட்ட வந்துட்டார். பாபா அப்பயும் டெஸ்ட் வச்சார். என்னன்னா, 5 ரூபா வேணும், நீ என்ன பண்ற, இருக்கான்னு கேட்டார். என்கிட்ட இல்ல பாபா. நீ என்ன பண்ற, மகள் சார்பதி வீட்டுக்கு போய் நான் கேட்டேன்னு கேட்டு ஒரு 5 ரூபா காயின் வாங்கிட்டு வந்தாரு. பாபா அவர் இல்லைன்ட்டு திருப்பி வந்துட்டார். நீ என்ன பண்ற, நந்தாராம் மார்வாடி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5 ரூபா காசு வாங்கிட்டு வந்தாரு. அந்த காசு இல்லை அப்படின்ட்டார். கடைசியில பாபா உட்கார வச்சார். உன் பாக்கெட்ல 250 ரூபா ஒரு கட்டு இருக்கு, அந்த 250 ரூபாயில இவ்வளோ பணம் வச்சிருக்கேன், நான் கேட்டனே, அப்ப நீ கொடுத்தியா அப்படின்றான். பாபா கேட்கல. என்ன பண்ணாரு, உன்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தும் நீ என்கிட்ட கொடுக்கல அப்படின்னா, பாபா கேட்டது எவ்வளோ, வெறும் 5 ரூபா தானே கேட்டாரு. அந்த 5 ரூபா கூட மனசு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மனதில் ஆசா பாசங்கள் உடையவன் இந்த பிரம்மஞானத்தை அடையவே முடியாதுன்னார். அதாவது உலக விஷயத்துல இந்த மனசு நாட்டம் கொண்டுதானால் ஆன்மீக விஷயத்துல துளியும் முன்னேற முடியாதுன்னு இருக்கார். ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு. அதாவது ஆத்மீகன்றது உயர்ந்ததான விஷயம். ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஆன்மீகம். துளி லவலேசம். ஒரு பெரிய மகான் தபஸ்வு அப்படியே கண்ணை மூடி நல்லா உச்சத்துக்கு போறார். அப்பதான் 4-5 பொண்ணுங்க வந்து அரக்குற ட்ரெஸ்ஸோட அப்புறம் முன்னாடி ஆடுது. அவ்வளவுதான், சபலம் வந்துச்சு, அப்படியே அடிபட்டார். என்ன பண்ணாரு, பண்ண தபசெல்லாம் போயிட்டு திருப்பியும் உட்கார்றார். திருப்பியும் அந்த மாயை வந்தது. பெண் சொரூபம் எல்லாம் மாயை ரூபம்ன்றாங்க. என்ன புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி ரூபம் வந்தது. திருப்பியும் சக்தி இழந்தார். அந்த மாதிரி இழந்து பெற்று கடைசியில அவருக்கு ஞானம் வந்துச்சு. இதுதான் நம்மளை கெடுக்குது, இனிமே இது பக்கமே போகக்கூடாது அப்படின்றதுக்காக கடைசியில் அவர் ஜெயிச்சார். அவர் பெரிய மகான். சொல்றது புரியுதுங்களா? அந்த மாதிரி பாபாவே வருத்தப்பட்டு சொல்றதுன்னு என்ன, என்கிட்ட வரவங்கெல்லாம் அதை வேணும் இதை வேணும்னு கேட்குறாங்க. பிறவி பயன் அடையணும் குருநாதா, எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், எனக்கு என்னைக்கும் உன்னையே இன்ச்சு டு இன்ச்சு சதா நினைக்கணும் பாபா அப்படின்ற ஒரு விளையாட்டுக்கு கூட யாரும் கேட்கலையேன்றார் பாபா. ஒரு விளையாட்டுக்கு கூட என்னை யாரும் அப்படி கேட்கறதே இல்லை. என்கிட்ட வரவங்களாம் இப்படி தான் கேட்குறாங்களே தவிர அப்படி யாரும் கேட்கறதே இல்லை. என்னுடைய கருவூலம், என்னுடைய கஜானா நிரம்பி வலியுது, எடுத்துட்டு போங்கடான்றேன், யாரும் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. வரவங்கெல்லாம் குடுன்றாங்க, நான் எடுத்துட்டு போன்றேன், யாரும் நான் குடுன்றாங்க, நான் எடுத்துட்டு போன்றேன். என் பேச்சையே யாரும் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்கன்றார் பாபா. என் பேச்சையே யாரும் கேட்கறதே இல்லை பாபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பாபாவே அந்த மாதிரி சொல்றார் இல்லையா. பாபா வந்து ஒரு ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஒரு கேள்வி. அந்த அம்மா என்ன பண்ணுது, பாபா வந்து பாபா கிட்ட வரும் பொழுது அந்த அம்மாவை பார்த்து பாபா சொல்றார், நான் ஒரு பிராமணன், தூய்மையான பிராமணன், எனக்கு மாய மந்திர வேலைக்கும் தொடர்பு எதுவுமே இல்லை. பாபாவை அந்த அம்மா மந்திரவாதி, தந்திரவாதி, பெரிய குறி சொல்றவன் அப்படிலாம் நினைச்சுக்கிட்ட அந்த அம்மா. அப்படி இருக்கும் பொழுது பாபா சொல்றாராம், நான் ஒரு பிராமணன், தூய்மையான பிராமணன், எனக்கும் மாய மந்திர வேலைக்கும் தொடர்பு கொஞ்சம் கூட கிடையாது. அது மாதிரியான சித்து வேலை செய்யும் எந்த முகமதியனும் அதாவது இங்கு நுழைவதற்கு அனுமதி கிடையாதுன்னார். அது மட்டும் சொல்லல, திரும்பவும் பாபா தன்னை காட்டி, இந்த பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை தூய்மையான ஒளி நிறைந்த பாதைக்கு இழுத்து சென்று அவர்களுடைய லட்சியத்தை அடைய வைப்பார்னு சொல்லியிருக்கார் பாபா. அப்ப அவங்களுடைய லட்சியம் என்னங்கிறது பாபாக்கு தெரியும், அந்த வரக்கூடிய மக்களுக்கு தெரியாது. அப்ப வரக்கூடிய மக்களுக்கு தெரியாது இல்லையா, தெரியப்படுத்துறதுக்கு தான் பாபா ஒத்தொத்தருடைய வாழ்க்கையிலையும் மென்றாயிருக்கார். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாய்ராம் எனக்கு இப்படி ஆயிட்டு, எனக்கு அப்படி ஆயிட்டு, எங்கள் மாமியார் தொல்லை தாங்கலை பாபா, தாங்க முடியல சாய்ராம். அதே மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை அவங்களுடைய பர்சனல் எல்லாத்தையும் சொல்றாங்கன்னு வைங்களேன். எனக்கு என்ன பண்றது தெரியல, நான் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஊன்னு கொட்டுவேன், வேற எதுவும் பதிலே சொல்ல மாட்டேன்.
ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், பாபாவை நம்புங்கம்மா, அவர் நாமத்தை சொல்லுங்கம்மா, வேற எல்லாத்தையும் மறந்துடுங்கம்மான்னு சொல்லுவேன். எனக்கு இது தானே தெரியும், சொல்றது புரியுதுங்களா? இதுதான் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இடையில என்னால் கட் பண்ணவும் முடியாது. என்னடா இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களே, எனக்கு அலுப்பு தட்டது. ஏன்னா பாவம் அவங்களுடைய மனக்குறைகளை வேற யார்கிட்ட தான் சொல்லுவாங்க. அதனால கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன். கேட்டுட்டு ரொம்ப நேரம் கேட்டுட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன், சாயை நம்புங்க, அவருடைய திருவடியை பிடிச்சிக்குங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். அந்த மாதிரி பாபா எதுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ட்ரானார் அப்படின்னா, நமக்கான லட்சியத்தை நமக்கு உணர்த்துறதுக்காக வந்திருக்கார் பாபா. நீ எதுக்கு பிறந்தங்கிறத நான் உனக்கு உணர்த்துறேன்டா அவன் வாழ்க்கையிலன்னு சொல்லி பெத்த அம்மா அப்பா கூட நமக்கு உணர்த்தல. சுற்றத்தாரோ உற்றத்தாரோ நண்பனோ பெற்றெடுத்த பிள்ளை கூட நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எங்க போறோம், எங்கிருந்து வந்தோங்கிறதுக்கான பதில் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்மளே உணரலன்னு அர்த்தம். நம்மளே உணரல. நான் யாருங்கிற சொல்லக்கூடிய ஆத்ம விசாரத்துக்குள்ளேயோ பக்தியை பத்தியோ ஞானத்தை பத்தியோ அடியார்களை பத்தியோ இது எதை பத்தியுமே தெரியாத நமக்கு எப்படி அவ்வளவு உயர்ந்ததான லட்சியத்தை நம்ம எப்படி மனசுல கொள்வோம்? அப்படியே இந்த லட்சியத்தை கொள்ளாம வாழக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கி அடைவிப்பதற்காகத்தான் பாபா நம்ம வாழ்க்கையில என்ட்ராயிருக்கார். பாபா நம்ம வாழ்க்கையில ரொம்ப அழகா என்ட்ராயிருக்கார். லட்சக்கணக்கான பேரை ஒளி நிறைந்த பாதைக்கு நான் அழைச்சிட்டு போவேன்னு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் பாபா. ஷிரடியில கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா அந்த மண்ணுக்கு எவ்வளவு பெருமை, அந்த க்ஷேத்திரத்துக்கு எவ்வளவு பெருமை, அதை காட்டிலும் அந்த குருநாதனுக்கு எவ்வளவு பெருமை இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் கொஞ்சம் உணரணும். பொதுவா இந்த பூமியில பிறவி பயன், அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மண் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம்னா 7 சேத்திரத்தை சொல்லுவாங்க. என்னென்னா அயோத்தி சேத்திரம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம், மதுரா அதுவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம், ஹரித்வார் அதுவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம், காசி அதாவது வாரணாசி அதுவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம், காஞ்சிபுரம் நம்ம தமிழ்நாட்டில் அது ஒண்ணுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, அதுவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம், உஜ்ஜயினி அதுவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம், துவாரகை சொல்லக்கூடிய சேத்திரமும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்திரம் தான். இந்த 7 சேத்திரத்தை மட்டும்தான் புராண இதிகாசங்கள் ரொம்ப உணர்த்துது. இந்த சேத்திரங்கள்ல உயிரை விடக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று ஜீவன் முக்தி நிலையை அடைந்து ஒரு யோகிக்கு கிடைக்கக்கூடிய நிலை அந்த ஜீவனுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த திருவண்ணாமலையை நினைச்சா என்ன முக்தின்றாங்க, திருவாரூர்ல பிறந்தா என்ன முக்தின்றாங்க, காசியில இறந்தா என்னன்றாங்க முக்தின்றாங்க இல்லையா? அதுதான் காரணம். அது எல்லாருக்கும் கிடைச்சிருமானா கிடைக்காது. அது யாருக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். சரிங்களா? அது ஏன்னா அது அந்த மாதிரி. அப்ப பாபா ஷிரடின்ற அந்த மண்ணுக்கு வந்தார் இல்லையா? அந்த மண்ணினுடைய ஒரு பரம சௌபல்யமான ஒரு பாக்கியம் நிறைந்த மண். அந்த மண்ணிலே உதித்த ஜீவன்களை மட்டுமல்ல, அந்த மண்ணிற்கு எதிர்காலத்துல கோடிக்கணக்கான பேர் வரப்போறாங்க இல்லையா? அப்படி எல்லாரையும் வர வைக்கிறதுக்காகவும் வந்து அவங்க எல்லாரையும் ஆட்கொண்டு ஒளி நிறைந்த பாதைக்கு அழைச்சிட்டு போவன் பாபா சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஒளி நிறைந்த பாதைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் சாய்நாதர் வந்து இந்த மண்ணில் வந்து உட்கார்ந்தார். ஷிரடி மண் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்துல பாபா வாழ்ந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சார்? துவாரகா மாயி அப்படின்னு பேர் வச்சார் இல்லையா? ஏன் பாபா துவாரகா மாயின்னு பேர் வச்சார் அந்த மண்ணுக்கு? அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்சு போன மசூதிக்கு பாபா ஏன் துவாரகா மாயின் பேர் வச்சார் அப்படின்றதுக்கு பிவி தேவ்னு சொல்லக்கூடிய பக்தர் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஏன் பாபா துவாரகைன்னு பேர் வச்சார் அப்படின்னா, எந்த இடத்துல கதவுகள் எந்த இடத்தினுடைய கதவுகள் 4 வர்ணத்தாருக்கு, அதாவது சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர், பிராமணர், இந்த 4 வர்ணத்தாருக்கும் 4 புருஷார்த்தங்கள், அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் சொல்லுவாங்க இல்லையா? அறம்,
பொருள் இன்பம் வீடு பேரு சொல்றோம் இல்லையா? தர்மம் தர்மம் அர்த்தம், அதாவது அறம் பொருள், காமம், சரிங்களா, இன்பம், அடுத்து மோட்சம், வீடு பேர். அறம் பொருள் இன்பம் வீடு பேர், இந்த நான்கத்தையும் கொடுக்கக்கூடிய இடமே துவாரகைன்னு அர்த்தம். அதனால பாபா ஷீரடி கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய மசூதிக்கு துவாரகா மாயி அப்படின்ற திருநாமத்தை சூட்டினதாகவும், வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷீரடி பண்டரிபுரத்தினுடைய எல்லையில இருக்கான். ஷீரடி கஷேத்திரம் பண்டரிபுரத்தினுடைய எல்லையில இருக்கக்கூடிய கஷேத்திரம் ஷீரடி. பண்டரிபுரமோ துவாரகையினுடைய எல்லையில இருக்கான். துவாரகையினுடைய எல்லையில பண்டரிபுரம் இருக்கு, பண்டரிபுரத்தினுடைய எல்லையில ஷிரடி இருக்கிறதுனால இந்த ஷிரடி துவாரகையே. அதனால பாபா இந்த மசூதிக்கு துவாரகா மாயின் பேரு வச்சது சத்தியமேன்றாரு பிவி தேவ். அப்படின்னா இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாலுத்தையும் கொடுக்கறதுக்காக பாபா திறந்தே வச்சிருக்கார் தன்னுடைய துவாரகா மாயை. வரவங்க எல்லாருக்கும் கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா வாஸ்தவத்தில் அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம கேட்கறதே இல்லை. ஸோ கேட்கக்கூடிய பக்தர்களுக்கு அது கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா மன நிம்மதி கிடைக்குது, மனசுல ஒரு சாந்தமான நிலை கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது. யாருக்கெல்லாம் இந்த உலக விஷயத்துல உலகாயுத விஷயத்துல வெறுப்பு தோன்றி எது இந்த உலகத்துல சத்தியமோ, எது இந்த உலகத்துல அழிவே இல்லாததோ, எது 4 யுகங்களை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தோங்கி விளங்கக்கூடிய ஒரு சொரூபமா பரபிரம்ம சொரூபமா இருக்குதோ, அதுவே நம்மளுடைய லட்சியம்னு கொண்டு வந்த பக்தர்களுக்கு அதை கொடுத்துருக்கு. அதாவது மோட்ச நிலையை அது கொடுத்துருக்கு. சரிங்களா? பாபான்னு சொல்லக்கூடிய பக்தர், பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி தன் கிட்ட வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கார் இல்லையா? அப்படி பாபா கிட்ட பிறவி பயனை அடைந்த பக்தர்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோமா? இப்ப நான் சொல்ல போறேன் இல்லையா, இவங்க எல்லாருமே பாபாவுடைய பூர்ணமான அருள் பெற்று மோட்சகதி அடைஞ்சவங்க. ஆல்ரெடி எப்பொழுதும் சொல்றவங்க தான் ராதா கிருஷ்ணமாயி. இவங்க பாபா கூட இருக்கும் பொழுதே மோட்சகதியை பெற்ற தாய். பிவி நரசிம்ம சுவாமிகள் பாபா இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி நிலை பெற்று இன்னைக்கு பாபாவுடைய புகழ் வானோங்கி விளங்குறதுக்கு காரணமாக இருந்தவர். ராதாகிருஷ்ண சுவாமிகள் கர்நாடகாவிலேயே முதல் பாபா கோயிலை உருவாக்குனவர். அடுத்து யாரு? சிவம்மா தாயி. பாபா வாழும் பொழுதே பாபாவை பார்த்து அவருடைய அருளை பெற்று பெங்களூர்ல ஜீவ சமாதி கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் வழங்கக்கூடிய ஒரு உயர்ந்ததான அன்னை. இவங்களை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவங்க இல்லாம இன்னும் பல பேரு பாபாவோடு ஐக்கியப்பட்ட நிலையில வாழ்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா மேகா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர். சாயி சச்சரிதத்துல நம்ம படிச்சிருப்போம். பாபான்னு சொல்லக்கூடிய பாபாவை ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பாபா ஒரு இந்துவா இல்லை ஒரு முஸ்லீமா, இவரை போய் நம்ம சாத்தை முதலாளி அனுப்புறாரு. பாபா கிட்ட போனா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம், நம்மளுடைய ஜாதி விட்டு போயிடுமே, மதம் விட்டு போயிடுமேன்றதுக்காக பயந்துகிட்டு ஷிரடிக்கு போலாமா வேண்டாமான்னு சிந்தனை பண்ணிட்டு வருவார். கடைசியில பாபா அந்த ராஸ்களை உள்ள விடாதீங்க, வெளில அடிச்சு திறத்துங்க, நீங்க வந்தா அவனுடைய ஜாதி இழந்துருவியா அப்படி இப்படிலாம் பாபா சொல்லி திட்டுவார் தெரியுமா ஒரு பக்தரை, மேகான்னு சொல்லக்கூடிய சிவபக்தனை. அந்த பக்தர் தான் அப்புறம் என்ன 1.5 வருஷம் அவர் திரியம்பகேஸ்வரர் போய் பூஜை பண்ணார். அப்புறம் என்ன திரும்பவும் ஷிரடிக்கு வந்தார். தாதா கேல்கர் மூலமா ஷிரடியிலே தங்க வைக்கப்பட்டார். கடைசியில பாபா சாட்சாத்து சிவபெருமான்கிறத உணர்ந்து கொண்டு சிவனாகவே பாவித்து அவருக்கு 4 வேளை ஆரத்தி எடுத்து உயர்ந்த லட்சியமான மோட்சகதியை பெற்றார். பாபா அவரு மேகான்னு சொல்லக்கூடிய பக்தர் உயிர் வெட்டும் பொழுது தான் அழுதாராம், என் பக்தன் போயிட்டானே, என் பக்தன் போயிட்டானேன்னு பாபா 2 கண்ணில் கண்ணீர் விட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அவரை அந்திம சடங்கு பண்ணும் பொழுது தூக்கிட்டு போகும்போது கடைசி வரைக்கும் பாபா எல்லார் கூடயும் போய் புதைக்கிறதுக்கு முன்னாடி 2 புஷ்பத்தை அந்த உடம்பு மேல போட்டு அந்த உடம்பை தொட்டு சொன்னாராம், இவன் என் உண்மையான பக்தன்னாராம். இவன் என்னுடைய உண்மையான பக்தன்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டுருக்காருன்னா
எவ்வளோ உத்தமமான கதி அவருக்கு கிடைச்சிருக்கும். அதை காட்டிலும் மேகாவுக்கு தன் பையிலேருந்து காசு எடுத்து எல்லாருக்கும் சோறு போட்டிருக்காரு பாபா, அன்னதானம் போட்டிருக்காரு பாபா. அப்படின்னா உயர்ந்த லட்சியத்தை அடைஞ்சிருக்காரு மேகா. மேகா எங்க, நம்ம எங்க? அவருக்குள்ள இருந்த பக்தி எங்க, நம்ம எங்க? அடுத்த ஆள் வரேன், சன்னியாசி விஜயானந்த். அது கடந்த லைவ்ல சொல்லியிருந்தேன். சன்னியாசி விஜயானந்த் எங்கேயோ போற வேண்டிய ஆள். அவருக்கு மனசுல பகவானை அடையணுன்ற எண்ணம் ஒரு ஓரமா இருந்திருக்கு. அதை காட்டில அவர் அவங்க அம்மா மேல ரொம்ப பற்றுதல் கொண்டவரா இருந்திருக்கார். ஏன் அப்படின்னா, அவர் ஷிரடிக்கு வந்த பொழுது அவங்க அம்மாட்டேருந்து லெட்டர் வந்திருக்கு. மதராசி அவருக்கு சொந்தம் ஊர் சென்னை. சென்னையிலேருந்து அவங்க அம்மா பாபா இருக்கிற காலத்துல ஷிரடிக்கு லெட்டர் போயிருக்கு. மகனே உடம்பு முடியலடா, நீ வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அவங்க அம்மா. பாபா கிட்ட இந்த லெட்டரை காட்டினா லெட்டரை கிழிச்சு போட்டார். பாபா நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு இருக்கார். நீ என்ன பண்ற? ஞானேஸ்வரியை உட்காந்து லெண்டி தோட்டத்தில் உட்காந்து படின்னு இருக்கார். ஞானேஸ்வரி மட்டுமல்ல, ஏகநாத பாகவதம், ராமாயணம் எல்லாம் உட்காந்து படிச்சிருக்கார். படிச்சுட்டு மூணா நாள் மோட்சம் பெற்றுட்டார். அதாவது இறந்து போயிட்டார். பாபாவினுடைய முன்னிலையிலேயே, பாபாவினுடைய ஷிரடி மண்ணிலேயே மோட்சகதியை பெற்றுட்டார். அவர் நினைச்சிருந்தாருன்னா பாபாட்ட சொல்லாம கொள்ளாம நேரம் ஊருக்கு போயிருக்கலாம். ஆனா பாபா என்ன பண்ணார்? அந்த ஜீவன் இன்னும் 2 நாள்ல போகுது, அந்த ஜீவனுக்கு நம்ம மோட்சகதியை கொடுக்கணுன்றதுக்காக கருணை கொண்டு அந்த ஜீவனுக்கு மோட்சகதியை கொடுத்தவர் நம்ம பாபா. அப்ப அவருக்கு இருக்கிற பக்தி நமக்கு இருக்கா? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவல், ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கானா? இல்லை. அடுத்தது பாலாராம் மான்கர்னு சொல்லக்கூடிய பக்தர். இந்த பாலாராம் மான்கர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்தரா இருந்தவர் தான். ஆனா இந்த உலகத்தின் மேல பற்றுதல் எதுவுமே இல்லாம போனதற்கு ஒரு ஆள் காரணம். அது ராதாகிருஷ்ணமாயி தான். ராதாகிருஷ்ணமாயி அம்மா இந்த பாலாராம் மான்கருக்கு சாட்சாத்து அன்னபூரணி தேவியாவே தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணாங்க. அந்த அனுகிரகத்தினுடைய தாக்கம் அவரு துறவு வாழ்க்கை கொள்ற அளவுக்கு ஆயிட்டு. துறவு வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு அவர் மனசுல வந்த உடனே பாபா அவருக்கு 12 ரூபா கொடுத்து நீ மச்சிந்திர காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிருன்னார். அப்படி தபஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பாபா அந்த இடத்துல தோன்றி, ஷிரடியில யாரு இதே உருவத்தோடு இருந்தாங்களோ அதே உருவத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன், இப்பவும் பாரு, என்னை நீ நல்லா பார்த்துக்கோன்றார் பாபா. அப்படிப்பட்டவருக்கு நல்ல கதி கொடுத்தவர் நம்ம பாபா. அடுத்து புலி பாவம், அது எங்கேயோ பிறந்து வளர்ந்து யார்கிட்டயோ சிக்கி அவனுங்க அதை வச்சு பிழைச்சி ஜீவனமா வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு கடைசியில பாபாட்ட கொண்டு வந்தா பாபாவை நல்லா உத்து பார்த்துச்சு. அதோட வாழை பின்னாடி 3 தட்டு தட்டுச்சு. அவ்வளவுதான், பிராணன் போயிட்டு மோட்சம் கிடைச்சிட்டு. யார் முன்னிலையில? எந்த மண்ணுல? ஷிரடின்ற சொல்லக்கூடிய மண்ணுல பாபாவினுடைய பார்வைக்கு எதிரில் அதுக்கு மோட்சம் கிடைச்சது. அடுத்ததா தாத்யா சாஹேப் நூல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர். அவரு தெய்வத்தின் மேல நம்பிக்கை கொண்டவர், ஆனா மகான்கள் மேல நம்பிக்கை கிடையாது அவருக்கு. ஆனா பாபா அவரை எப்படியோ ஷிரடிக்கு இழுத்தார். அதுக்கு மறைமுகமா காரணமா இருந்தது ராதாகிருஷ்ணமா. இதெல்லாம் பத்தி சொல்லணும்னா தனித்தனி சப்ஜெக்டா இருக்கும், அதனால நான் மேலோட்டமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தாத்யா சாஹேப் நூல்கர் ஷிரடிக்கு வந்து தாதா கேல்கர் பாபாவுடைய பக்தரோட ஜாயிண்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஷிரடியில இருக்கார். ஒரு பெரிய ஆளு, வசதி கொண்டவர், ஷிரடியில பாபாவை நம்பி வாழ்றார். உடம்பு சரியில்லாம போயிட்டு அவரை குணப்படுத்துறதுக்கு அவங்க பையன் விஸ்வநாத் நூல்கர் பாபாட்ட வேண்டுவான். ராதாகிருஷ்ண அம்மா கிட்டையும் வேண்டுவான். ராதாகிருஷ்ண அம்மா கிட்ட இருந்து உதி தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நூல்கருக்கு கொடுக்கும் பொழுது நூல்கருடைய பிராணன் போயிட்டு உடனே பாபா துவாரகா மேல என்ன தெரியுமா சொன்னாரு? ஓ, தாத்தியா போயிட்டார், அவர் மீண்டும் பிறக்க மாட்டார்னு சொல்லியிருக்கார். அவர் மீண்டும் பிறக்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? மோட்சகதிக்கு போயிட்டார்னு அர்த்தம். பாபாவுடைய திருவாக்குல வந்திருக்கு பாத்தீங்களா, மோட்சகதிக்கு அவன் போயிட்டான் அப்படின்றத பாபா சொல்லாம சொன்னார். அப்படியே அந்த நூல்கரை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க. அடக்கம் பண்ற நிலையில ராதாகிருஷ்ணன் நேரா அந்த பிணத்துக்கிட்ட வந்து அந்த தாத்யா சாஹிப் அந்த புனித உடலை பார்த்து, மகனே அம்மாவின் அன்பே போயிட்டே எங்களை விட்டுட்டுன்னு சொல்லி அவருடைய நெத்தியில ஒரு முத்தம், அவருடைய காலில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு திருப்பி எந்த வழியா வந்தாங்களோ அந்த வழியா வந்துட்டாங்களா அம்மா. அப்படின்னா அந்த நூல்கர் சொல்லக்கூடிய பக்தர் எவ்வளவு ஒரு உயர்ந்ததான நிலையில இருந்திருக்காருன்றதை நம்ம உணரணும். காகா சாஹிப் தீட்சித்
அவர் பாபாவுடைய பரம பக்தர்னு சொல்றதை காட்டிலும் உயர்ந்ததான தங்கம்னு நம்ம சொல்லலாம். சச்சத்தில் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அவரை பாபா உன்னை நான் புஷ்பக விமானத்தில் கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். துக்காராம் மகாராஜுக்கு புஷ்பக விமானத்துல தான் பண்டரிநாதன் வைகுண்டத்துக்கு கூட்டு போனார். யார? துக்காராம் மகாராஜ். அந்த மாதிரி பாபா உனக்கு நான் புஷ்பக விமானத்தை கொடுத்து நான் உன்னை அழைச்சிட்டு போறேன்னார் பாபா. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? ட்ரெயின்ல போயிட்டே இருக்கார். ஹேமாந்த் பந்த் சாயி சச்சரத்தினுடைய ஆசிரியர் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டே போறார். பாபாவை பத்தின சிந்தனையாவே பேசிக்கிட்டு போறார். ஹேமாந்த் பந்த் அவருடைய அந்த தோல்ல சாஞ்சார் பாருங்க, அவ்வளவுதான் பிராணன் போயிட்டு. என்ன மாதிரி ஒரு ஆனந்தமான மரணம்! இந்த மரணம் தான் ஒருத்தரும் அடையணும். இந்த உடம்புல வியாதி புண்ணு உளுந்து பக்கத்தில் 10 பேர் இருந்து இந்த 10 பேரும் நம்மளை நோயின்னு திட்டுறது, அப்புறம் அடிக்கிறது, இது ஏன் இங்கே இருக்குன்னு போய் தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையில நம்ம காதில் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி உடம்பை வச்சுக்கிட்டு ஏன் பாடுபடுவானே. ஆனால் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பக்தர்கள் எல்லாருக்குமே எப்படிப்பட்ட ஒரு யோகம் கிடைச்சிருக்கு. எதனால கிடைச்சதுன்னா ஷிரடி மண் கூட சம்பந்தப்பட்டதுனால, ஷிரடி சேத்திரத்தை கூட சம்பந்தப்பட்டதுனால, இது எல்லாத்தையும் காட்டிலும் சாய்நாதர் கிட்ட தன்னை பூர்ணமா ஒப்படைச்சதுனால, பாபா கிட்ட தன்னை பூர்ணமா ஒப்படைச்சதுனால இந்த கதி கிடைச்சதே தவிர வேற எதனாலையும் இல்லை. அப்ப நம்மலாம் என்ன மாதிரி பக்தி பண்ணணும் அப்படின்னா, ஷிரடி சேத்திரத்துக்கு நம்ம எல்லாம் போறோம். ஆனா எதை நம்ம அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறதே இல்லை. அவசர அவசரமா போறோம், அவசர அவசரமா வரோம், அர்ஜென்டா டிக்கெட் போட்டுட்டு போறோம். ஒரு நாள் கூட முழுசாங்க இல்லை, உடனே திரும்பி வந்துடுறோம். காசு வேஸ்ட்டு, போனது வேஸ்ட்டு. திருப்தி தான் கிடைக்குதுன்னா ஒரு திருப்தியும் இல்லை. ஃப்ளைட்டில் போகிறாங்க, இறங்குறாங்க, பல ஊருக்கு போகிறாங்க, ஷிரடிக்கும் வராங்க. பல ஊரை எப்படி அவசர அவசரமாக பார்த்தது போல ஷிரடியும் அவசரமாக பார்த்துட்டு திருப்பி ஊருக்கு வந்துடுறாங்க. நான் ஷிரடி போயிட்டு வந்தேன்னு ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறாங்களே தவிர வாஸ்தவத்தில் ஷிரடி சேத்திரத்தினுடைய மகத்துவத்தை, ஷிரடி மண்ணினுடைய மகத்துவத்தை, பாபாவினுடைய வைபவத்தை உணர்ந்தாங்களா அப்படின்னா துளியும் உணரலை. உணர்ந்துருக்காங்க. எப்படின்னா, பாபா எனக்கு 2 வேப்பிலை கொடுத்தார், பாபா எனக்கு திடீர்னு ஒரு முண்டாஸ் கட்டின ஒரு ஐயா என்கிட்ட பணம் கேட்டா, நான் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் மேலதான் நாட்டம் கொள்றாங்களே தவிர நம்மளை உயிரோட வச்சிருக்காரு. இது இல்லையா பெரிய விஷயம்? இந்த உடம்போட குருநாதர் அவருடைய சேத்திரத்துக்கு கூப்பிட்டு நமக்கு அவருடைய தரிசனத்தை கொடுத்தாரு. இது என்ன மாதிரி ஒரு பெரிய கிருபை! அந்த மண்ணு நம்மளை அழைச்சிருக்கு, பாபா நடமாடுன அந்த பூமி நம்மளை அழைச்சிருக்கு. அந்த பூமியில விழுந்த விதை, அந்த பூமியில முளைச்ச மரம், செடி, கொடி எல்லாமே பாபாவினுடைய பிரதிபிம்பமான பாபாவே. சொல்றது புரியுதுங்களா? அப்படிப்பட்ட பாபாவுடைய சேத்திரத்துக்கு போனா அவசர அவசரமா ஓடி வரதெல்லாம் காட்டிலும், இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒரு 50 இடம் 60 இடம், அந்த எல்லா இடத்தையுமே நம்ம போய் தரிசிக்கிறோமா அப்படின்னா சுத்தமா கிடையாது. புரியுதுங்களா? இப்ப அடியன் சொல்றேன் பாருங்க. கண்டோபா மந்திர் நம்ம பாபாவுக்கு சாயின்னு சொல்லக்கூடிய திருநாமம் சூட்டப்பட்ட இடம். பாபாவுடைய துவாரகாமாய், பாபாவினுடைய சாவடி. துவாரகாமாய்க்கும் சாவடிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கோவில். அடுத்து பாபாவுடைய சமாதி மந்திர். அடுத்து என்ன? சோட்டோ பாபா மந்திர். இது யாருக்காவது தெரியுமா சோட்டோ பாபா மந்திர் அங்க எங்க இருக்குன்னு? கண்டோபா கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் இந்த சோட்டோ பாபா மந்திர் இருக்கு. யாருக்கும் தெரியாது. அங்க அவ்வளவா போயிருக்காங்க, ஆனா அந்த சோட்டோ பாபா மந்திர்னு தெரியாமலே போறாங்க, தெரியாமலே வராங்க. புரியுதுங்களா? அடுத்து பாபாவுடைய லெண்டி தோட்டம், பாபாவுடைய குருஸ்தானம், பாபா பயன்படுத்தப்பட்ட இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்க்கறது தான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்காதெல்லாம் பின்னாடி வரும் பாருங்க. பாபாவுடைய மியூசியம், பாபாவுடைய அடியாருடைய சமாதி. அந்த சமாதி யாரோடதுனே தெரியாது, தொட்டு கும்பிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. குதிரையுடைய சமாதி இருக்கு லெண்டி தோட்டத்துக்கு முன்னாடி. தத்தாத்திரேயர் கோயிலுக்கு பின்னாடி பாபாவினுடைய வளர்த்த குதிரை ஷியாம் கர்ணாவுடைய சமாதி இருக்கு. அந்த ஷியாம் கர்ணாவுடைய சமாதிக்கு பக்கத்துல 2 பேருடைய சமாதி இருக்கு. ஒன்னு அமிர்தாஸ் மேத்தா பவானி, குஜராத்தை சேர்ந்தவர். இன்னொரு சமாதி முக்தாராம் சொல்லக்கூடிய பக்தருடைய சமாதி.
சரிங்களா? அப்புறம் என்ன, தத்தாத்திரேயர் கோவில். தத்தாத்திரேயர் கோவிலுக்கு எதுக்காப்புல நந்தா தீபம் பாபாவோடைய ஸ்பரிசம் பட்ட இடம், சிவனேசன் சுவாமிகளால வணங்கப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் நம்ம பிரதட்சணம் வந்துகிட்டே இருக்கணுன்றதெல்லாம் சிவனேசன் சுவாமிகள் அடிக்கடி சொல்வார். 108 சுத்து சுத்தணுமா அந்த இடத்துல. சரிங்களா, புரியுதா? அப்படி அந்த இடம் பாபாவுடைய பாராயண ஹால் அங்கதான் இருக்கு. கொஞ்ச தூரம் தள்ளி வந்தோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள பாபா வாழும் பொழுதே இருந்த சனீஸ்வர பகவானுடைய கோவில், சனி மந்திர். அடுத்து என்ன அப்படின்னா கணபதி மந்திர், அடுத்து மகாதேவ் மந்திர். இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. 4ஆம் நம்பர் கேட்டு கிட்ட ஒருத்தருடைய சமாதி இருக்கு. அந்த கேட்டை ஒட்டி சின்ன சமாதி, யாருமே போறதில்ல, ஒரு நமஸ்காரம் கூட பண்றதில்ல, என்னன்னு கேட்கறதே கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். அது உயர்ந்ததான மகான் அவருடைய சமாதி, அது பெரிய விசேஷம் அந்த சமாதி. அதுக்கப்புறம் என்ன, இப்ப வெளில வந்தாச்சு. வெளில வந்துட்டா உள்ளுக்குள்ள அப்துல் பாபாவுடைய சமாதி ஒன்று இருக்கு. அது பக்கத்திலேயே கும்பார்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய சமாதி இருக்கு. இன்னும் 2 அடியார்களுடைய சமாதி இருக்கு. தாத்தியா கோத்தே பாட்டில் அந்த அம்மாவுடைய சமாதி, அதே மாதிரி பாபாவோட நெருங்கின அடியாருடைய சமாதி. இது எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இது உள்ளுக்குள்ள நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட்டு போயிருப்பாங்க. அப்புறம் வெளியில வந்தா லக்ஷ்மிபாய் அம்மாவுடைய வீடு, இந்த 9 காயின் அது இருக்கு. பாய்ஜாபாய் அம்மா வீடு, ஷியாமா அவருடைய வீடு, அப்துல் பாபாவுடைய காட்டேஜ், அப்துல் பாபா வாழ்ந்த வீடு, விட்டல் ருக்மணி மந்திர், ரொம்ப பழமையான விட்டல் ருக்மணி மந்திர், பாபாவுடைய திருவடி ஸ்பரிசம் பட்ட இடம். அந்த விட்டல் ருக்மணி மந்திருக்கு முன்னாடியே, அந்த விட்டல் ருக்மணி அதுக்கு முன்னாடியே பாபாவுடைய அந்த திருவடி அந்த பதிஞ்ச இடம் ஒன்று இருக்கு. பாபா ஒரு பெரிய குதிரை, அந்த பெரிய ஒரு கொடை பிடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணர் மாதிரி தன்னுடைய கால் வச்சு சுத்தி 4 பேர் நிற்பாங்க தெரியுமா, அந்த இடம். புரியுதுங்களா? அந்த இடம் தாண்டி விட்டல் ருக்மணி மந்திர். அதையும் தாண்டி போனீங்க அப்படின்னா சாவதாமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான பக்தருடைய கோவில். அந்த கோவிலுக்கும் பக்கத்துல காணிப்நாத் மந்திர் இருக்கு. அதுக்கப்புறம் வெளியிலேயே சொல்றேன், மகாலட்சுமி மந்திர், பாபாவுடைய பழமையான கோவில் மகாலட்சுமி மந்திர்னு சொல்லக்கூடிய இடம். இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியில. அதையும் தாண்டி ரகத்தா பக்கம் அண்டு கோபர்காவ் பக்கம் இருக்கிற கோவில் நிறைய இருக்கு. இன்னும் என்னன்னா கற்பக விருக்ஷா மரம். பாபா குசால் சந்த் மார்வாடி ரகத்தா போவார் இல்லையா, குசால் சந்த் மார்வாடி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கற்பக விருக்ஷா மரத்துல தான் உட்காருவார் பாபா. அப்படி பாபா உட்கார்ந்தது தெரிஞ்சுக்கிட்ட குசால் சந்த் மார்வாடி மேலத்தாளத்தோட இந்த கற்பக விருக்ஷா மரத்துலேருந்து அவரை கூட்டு போய் பாபா அப்படி அவரை வணங்கி தொழுது உண்றதுக்கு உணவு கொடுத்து எப்படி அழைச்சிட்டு வந்தாரோ அதே மாதிரி அழைச்சிட்டு போய் விட்டுருவார். ரகத்தால குசால் சந்த் மார்வாடி வீடு இருக்கு. அதை காட்டிலும் ஆப்போசிட்ல வீரபத்ரர் ஆலயம், ரகத்தாவினுடைய எல்லை தெய்வம், காவல் தெய்வம், பரமேஸ்வரனுடைய அவதாரமான வீரபத்ரர் ஆலயம் இருக்கு. அந்த வீரபத்ரர் ஆலயத்திலேருந்து கொஞ்சம் பேக் சைடு போனீங்கன்னா சகோரி உபாசினி மகராஜ் சொல்லக்கூடிய மகானுடைய சமாதி இருக்கு. உபாசினி மகராஜுக்காகவே தன்னை அர்ப்பணிச்ச கோதாவரி மாதாஜியுடைய சமாதி. அது மட்டும் இல்ல, நம்ம பாபாவுக்கு பஞ்சாரத்தி எடுத்த பாபு சாஹிப் ஜோக் அவருடைய இடமும் அங்கதான் இருக்கு. அதே இடத்துல ஏகமுக தத்தாத்திரேயர் உபாசினி மகராஜ் இருக்கிற காலத்திலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஏகமுக தத்தாத்திரேயர் கோவிலும் அங்கதான் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா ராதா கிருஷ்ணமாயி ஹால் கொராலே மந்திர், இது ஏர்போர்ட் போற ரோடுல இருக்கு. அங்கதான் பாபாவுடைய 2 பாதுகா, ஒன்னு ஷிரடிக்குள்ள, இன்னொன்னு ஷிரடியிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரம். இந்த கொராலே மந்திர் டாக்டர் வின்னி அம்மாவால கட்டப்பட்ட இடம் அது. அந்த இடத்துல தான் பாபாவுடைய இன்னொரு பாதுகா இருக்கு. இந்த இடமெல்லாம் நான் என்னுடைய ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்கல அப்படின்னா என்னுடைய சேனலுக்குள்ள போய் ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. இது எல்லா இடத்தையுமே அப்படின்னு நான் காட்டியிருப்பேன். நான் இப்போ உங்களுக்கு வாயால படிக்கிறேன், ஆனா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அடியனுடைய ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் நீங்க தரிசிக்கலாம். அடுத்து என்னன்னா
கோப்பர்கான் பக்கம். கோப்பர்கான்ல தத்தாத்திரேயர் கோவில் ரொம்ப விசேஷமானது. நானா சாஹேப் சாந்தோர்கர் போய் வணங்காம ஷிரடிக்கு வந்த பிறகு பாபா நானாவை திட்டி அமிச்ச ஒரு அற்புதமான கோவில். அடுத்ததா தப்போபூமி, பாபாவினுடைய தப்போபூமி ஒரு கோவில் இருக்கு. அடுத்தது ரூயி கிராமத்துல சிவமந்திர், பாபாவுடைய திருவடிப்பட்ட இடமான சிவமந்திர் இருக்கு. ஆஞ்சநேய சுவாமியினுடைய மந்திரம் அங்கதான் இருக்கு. நானா சாஹேப் டேங்லே, இது என்னன்னா நீம்காவ் சொல்லக்கூடிய ஊர். அந்த நீம்காவ்ல நானா சாஹேப் டேங்களோட வீடு. கண்டோபா கோவில், அந்த கண்டோபா ஷீரடியில் இருக்கிற கண்டோபா கோவில் வேற, நீம்காவில் இருக்கிற கண்டோபா கோவில் வேற. அந்த கண்டோபா கோவிலுக்கும் பாபா வந்திருக்கார். அங்கதான் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல பாபா தன் கை காலெல்லாம் அலம்பியிருக்கார். அந்த ஒரு இடம் அங்கதான் இருக்கு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் ஆலயம்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான சேத்திரம். சுக்கராச்சாரியார்னா அசுரகுரு சுக்கராச்சாரியார், உலகத்திலே இருக்கிற ஒரே கோவில் அவரது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இந்தாண்ட வந்தீங்கன்னா ஜனார்தன சுவாமி, உயர்ந்ததான மகான். அவருக்கு 5 சமாதி இந்த நாடு முழுக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அவருடைய சமாதி அங்கதான் இருக்கு. அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற புராணதானமான அற்புதமான ஒரு ஆலயம், காசி விஸ்வநாதர் ஆலயம் அங்கதான் இருக்கு. அடுத்து என்னன்னா ஷிரடிக்கு வெளியில சிவனேசன் சுவாமியுடைய சமாதி இருக்கு. ஷிரடியினுடைய எல்லை தெய்வமான விரோபா மந்திர் இருக்கு. இது மாதிரி கொஞ்சம் நஞ்ச இடமா இருக்கு. ஷிரடிக்கு நம்ம போறோமே, இப்ப நான் சொன்னல இதெல்லாம் ஒரு பாதி தான், இன்னும் மீதி ஏகபோகமா நிறைய இருக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் அடியார்கள் கூட போனா நீங்க எல்லாத்தையும் நல்லபடியா தரிசிக்கலாம். அல்லது அடியேன் கூட வந்தா நீங்க எல்லாத்தையும் நல்லபடியா தரிசிக்கலாம். இந்த அவசரமா போயிட்டு இந்த அவசரமா வர்றதுனால என்ன லாபம்? ஷிரடி சேத்திரத்துல காலையில விடிய காலையில ஒரு 5 மணிக்கு உள்ளுக்குள்ள குருஸ்தான்ல பாபாவுக்குடைய அபிஷேகம் என்ற தீர்த்தம் கிடைக்குது. யாராவது வாங்கி குடிக்கிறோமா? பாபாவுக்கு படைக்கப்பட்ட வெண்ணெய் பிரசாதம் கிடைக்கும், யாராவது போய் சாப்பிட்றோமா? இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாம நம்ம போயிடுறது, எதுவுமே தெரியாம வந்துடுறது. அப்புறம் எதுலையோ யாரோ வீடியோ சொன்னாங்கன்னு பார்த்தா ஆஹா நம்ம இங்க போமா விட்டுட்டோமே அப்படி ஏமாறுறது. அப்ப நம்ம ஷிரடி சேத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் போட்டுடுறோம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் தயார் பண்ணிடுறோம், ரூமு கூட போட்டுறோம், அது ஏசி ரூமு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடுறோம். ஆனா ஷிரடியில எங்கெங்க போகணும், எப்படி இப்படி தரிசனம் பண்ணணும், எப்படி இப்படி போகணும், எப்படி எப்படி வரணும், எந்தெந்த இடத்துக்கு எப்படி இப்படிலாம் போகணுங்கிறத எதுவுமே தெரியாம போனா என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது இல்லையா? அவசரமா போயிட்டு அவசரமா வரதை காட்டிலும் ஒரு சேத்திரத்துக்குன்னு போனா அட்லீஸ்ட் 3 நாள், ஒரு 3 ராத்திரி அந்த சேத்திரத்துல நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்களை நீங்க உங்களுக்குள்ள நீங்க உணரலாம். பாபா அந்த மாற்றங்களை கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம குரோத லோப மோகம் அத ஆச்சரியத்தை பாபா அறுத்து உங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கறதுக்கு பாபா காத்துக்கிட்டு இருக்காருன்ற அந்த நிலையையும் நீங்க உணரலாம். புரியுதுங்களா? அதெல்லாம் உணரணும் அப்படின்னா அந்த மண்ணில் போய் உட்காரணும். உட்கார்ந்தாதான் நமக்கு இதெல்லாம் தெரியும். புரியுதுங்களா? அப்படி உட்கார்ந்தாதான் தெரியும். ஷிரடி பக்கமே போகவே முடியாதுன்றவங்களுக்கு என்ன கதி அப்படின்னா, உங்க ஊர்ல எந்த பாபா கோயில் இருக்கோ அதான் உங்களுக்கு ஷிரடி. புரியுதுங்களா? போகவே முடியாது, கை கால் முடியல, நடக்க முடியாது, ஏன்னா அங்க போறது ரொம்ப சிரமம் அப்படின்னா உங்க ஊர் பக்கத்துல பாபா வந்து உட்கார்ந்துருக்காரே அதுதான் உங்களுக்கு ஷிரடி. அங்க உட்கார்ந்து நிறைய தான் வீடியோஸ் வருதே பாபாவுடைய ஷிரடி பத்தி, எல்லாத்தையும் இந்த 2 கண்ணால பாருங்க. அங்க இருக்கிறதா நீங்க பாவிச்சுக்குங்க. அந்த பாவனையிலே கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களா, அது ஒரு விதமான சுகமா இருக்கும். நம்மளுடைய உடம்பு எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா சூக்ஷ்ம ரூபமா ஷிரடியில எல்லா இடத்துலையும் சுத்துற மாதிரி ஒரு பாவனை. பாபாவுடைய சமாதி மந்திருக்கு நினைச்ச ஒரு செகண்ட்ல பாபாவோட சமாதி மந்திரி ஏறலாம் முடியாது, நம்ம ஏறலாம். ஏறி போய் இந்த சுவாமியை கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி முத்தம் கொடுக்கலாம். சமாதி மந்திரம் இதெல்லாம் ஒரு விதமான பாவத்துல பாபாவுக்கு பஞ்சார்த்தி நீங்க முன்னாடி போய் எடுக்கலாம். பாபாவுடைய குருஸ்தானுக்குள்ள யார் அனுமதி இல்லை, நீங்க குருஸ்தானுக்குள்ளேயே மானசீகமா போகலாம். அந்த வேப்ப மரத்தை கட்டி பிடிச்சு அந்த சுவாமியுடைய சாநித்தியத்தை உணரலாம். பாபா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் சூக்ஷ்மமா நீங்களும் போகலாம், நீங்களும் வரலாம். எப்படி போகலாம், எப்படி வரலாம்னா பாவம் இருந்தா, பக்தி இருந்தா, பக்தி பாவத்தோட நீங்க போனீங்கன்னா அந்த பக்தி பாவம் உங்களுக்குள்ள ஒட்டிக்கும்.
அவசர அவசரமாக போயிட்டு வந்தால் ஒன்றுமே ஒட்டாது, பணம் தான் வேஸ்ட்டு. சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் அந்த ஷிரடி மண்ணினுடைய மகத்துவம் என்னன்னா, பிறவியினுடைய பயனை தரக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டு ஷிரடி மண்ணுக்கு, ஷிரடி மண்ணுக்கு. புரியுதுங்களா? ஷிரடி மண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு. பிறவி பயன்னா மோட்சம் தானே சொன்னேன். மோட்சத்தை மட்டும் இல்லை, நீங்கள் அச்சி புச்சி மாதிரி எதை கேட்டாலும் அது கொடுக்கும், எதை கேட்டாலும் அது கொடுக்கும். ஏன் கொடுக்குதுன்னா, அப்படி கொடுத்தாலாவது நீ என்ன நம்புறியா அப்படின்ற மாதிரி அது நினைக்கிது. அந்த மண் மட்டுமல்ல, அந்த மண்ணினுடைய ஒரு அற்புதம் சொல்ல மறந்துட்டேன். அடுத்து தூப்கேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அவுரங்காபாத்தில். அங்கே தான் பாபா வந்து சாந்த் பாய் பட்டேலுக்கு தரிசனம் கொடுத்து அந்த தண்ணி இல்லைன்னா தண்ணி வர வச்சு, நெருப்பு வர வச்ச இடம் இருக்குல்ல, ஒரு மாமரம். அந்த மாமரம் கூட ஒரு உயர்ந்ததான இடம்தான். அந்த இடத்துக்கும் அவசியம் போகணும். நம்ம வந்து பயணம் பண்ணுற நேரம் அதிகம், ஷிரடியில் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. பயணம் பண்ணுற கொஞ்சம் நினச்சி பாருங்க, 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா செலவு பண்ணிட்டு பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம். ஆனால் ஷிரடியில் இருக்கக்கூடிய நேரத்தையும் நம்ம பயணம் பண்ணக்கூடிய நேரத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஷிரடியில் இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி, பயணம் பண்ணுற நேரம் தாங்க அதிகம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். காசு சும்மா வருது இல்லையா? உழைச்சாதானே காசு, உழைச்சாதானே சோறும் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி தரிசனம் கிடைக்குமா? அந்த ஊரில் இருக்கிற பாக்கியம் கிடைக்குமா? அதனால் அந்த ஷிரடி மன்னனுடைய பாக்கியத்தையும் ஷிரடியில் வாழக்கூடிய சத்குருநாதருடைய மகத்துவத்தையும் உணரணும், அப்சர்வ் பண்ணணும்னா, நீங்கள் ஷிரடிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உணர்ந்து போங்க. பாபா எங்களுக்கு நீங்கள் இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை உணர்த்துங்க அப்படின்னு சொன்னால் அவர் உணர்த்துவார். போகிறதெல்லாம் எதுக்குன்னா நம்முடைய குற்றங்குறைகளை சொல்கிறதுக்கு தான் போகிறோம் அப்படின்னா அது நம்ம ஊரில் இருக்கிற பாபாட்டே சொல்லிடலாமே. எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போவானே? ஏன் அவ்வளோ தூரம் போவானே? நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீங்க அதுக்காக தான் போகிறோம், நம்மளுடைய பிரார்த்தனைகளை பண்ணுறது தான் போகிறோம் அப்படின்னு. உள்ளுக்குள்ள பாபாவுடைய சொரூபம் இருக்கு இல்லையா, அந்த பளிங்குக்கல் சொரூபம், அந்த சொரூபத்தை பார்த்த உடனே நமக்கு ஏதாவது பிரார்த்தனை பண்ணணும்னு தோணுதா அப்படின்னா தோணுமா? தோணவே தோணாது. நம்மளையே மறந்துடுறோமே. அப்படின்னா அந்த சொரூபத்துக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு, சாநித்தியம் இருக்குங்கிறத நம்ம உணரணும். ஆக மொத்தம் ஷிரடிக்கு போகிற பாதை எதுக்குன்னா மோட்சத்துக்கான பாதை, முக்திக்கான பாதை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிரடிக்கான போற பாதை மோட்சத்துக்கான பாதையில நம்ம நடக்கிறோங்கிற பாவத்தோட நடந்து பாருங்க. மோட்சம்னா என்ன, பேரானந்த நிலைனா என்ன, பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்னங்கிறத அது உணர்த்தக்கூடிய சேத்திரம் இந்த ஷிரடி. அதனால சாய்நாதருடைய மகத்துவத்தை உணருங்க, பாபா வாழக்கூடிய ஷிரடி சேத்திரத்தினுடைய மகத்துவத்தை உணருங்க, அந்த மண்ணினுடைய பாவத்தோடு நம்ம இருங்க. அதுதான் அடியன் வந்து ரொம்ப சொல்வேன். பாபாவுடைய அருளால் இதோ முடிஞ்ச அளவு இன்னைக்கு இந்த நேரலையை நம்ம அனுபவித்தோம். இதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஜூன் 3ஆம் தேதி பாபாவுடைய மராட்டி ஆரத்தி அடியன் கற்றுக் கொடுக்கறதா சொன்னேன். ஸோ அந்த ஆரத்தியினுடைய முதல் பதிவாக 2 ஆரத்தியை நம்ம கற்றுக்க போகிறோம். கேவுனி பஞ்சாரத்தியையும் ஆரத்தி சாய்பாபான்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம். நல்லபடியாக நம்ம கற்றுப்போம். குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். பாபாவுடைய அனுகிரகம் சர்வ ஜீவராசிகளுக்கும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.